எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்து நம் உடன் பிறந்தார்கள் பேசினார்கள். அதிலே நம்முடைய மதிப்பிற்கும் போற்றுதற்கும் உரிய பெருந்தகை ஐயா அம்பேத்ராஜன் போன்ற ஆளுமைகள் இன்று நம்மோடு இணைந்து நம்முடைய கருத்துக்கு கைகளுக்கு வலிமை சேர்த்து பயணிப்பதென்பது மிகவும் பெருமைக்குரியது. அவ்வளவு பெரிய ஆற்றலாளர், அரசியல் ஆய்வு அறிஞர் அவர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர் சொன்னது போல 26 நெருங்கும் போது இன்னும் பல ஆற்றல் மிகு ஆளுமைகள் நம்மோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறார். நாம் ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம். கடந்த 14 ஆண்டுகளில் கூர்மையாக இந்த அரசியலை நாம் மக்களிடத்திலே கடத்தியிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசியல் தளங்களில், இயக்கங்களில் நான் பயணித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய தலைவரை நான் சந்திக்கிற வரை என்னுடைய அரசியல் அந்த பார்வை, அந்த பயணம், அந்த பாதை வேறாக இருந்தது. தலைவரை சந்தித்த பிறகுதான் என்னுடைய பாதையும் பயணமும் மாறியது. நாம் செய்ய வேண்டிய அரசியல் எது என்பது தெளிவாக புரிந்தது, தெரிந்தது. பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிற என் பெற்றோர்களே, என் உயிருக்கு இனிப்பான என் தங்கைகளே, தம்பிகளே, வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் ஒரு 50 பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்கிறார். ஒரு நாள் அப்படி துணிவும் தெளிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு பெரும் மாறுதலை கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார். அவர் 50 பேர் தான் கேட்கிறார். ஆனால் நாம் எத்தனை ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள், இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை அவர் சொன்னதை விட பல ஆயிரம் மடங்கு நாம் வலிமையோடு நிற்கிறோம். நம்மால் மாற்றத்தை உருவாக்க முடியாதா? முடியும் என்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி முடியும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டிற்கு நாம் வர வேண்டும். என் அன்பு உடன் பிறந்தார்களே, நம்முடைய இறை என்பவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு மரபு, ஒரு தத்துவம், அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி
ஒரு தத்துவத்தை விதைத்து ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கு எடுத்தோடனே அதை கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள். இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, எதிர்ப்பார்கள், கல்லெடுத்தெறிவார்கள், காரி துப்புவார்கள், எல்லாம் நடக்கும். நபிகளாருக்கு இறையாசி வந்த பிறகு ஒரு பெரியவரை சந்தித்து சொல்லும்போது, இங்கே நல்லதை சொல்ல வந்தால் கல்லால் அடிப்பார்களே என்று அவர் சொல்லுகிறார். நபிகள் கேட்கிறார், என்னையுமா அடிப்பார்கள் என்று? உன்னையும் தான் அடிப்பார்கள். அவருக்கே இந்த நிலைமைனா நீ யோசிச்சு பார்த்துக்க. எந்த ஒரு புதிய கருத்தையும் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று கருதி முன்வைக்க முடியாது. இதுவரை வென்ற இந்த புரட்சிகர கோட்பாடுகள் எதுவும் இப்படி தயங்கி மயங்கி நின்று வென்றது இல்லை. அவன் ஏற்கிறான், எதிர்க்கிறான், சரியா இருக்கு, முன் வைப்போம், போராடுவோம். அப்படிதான். அப்படி ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி அதை நிறுவதற்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் தேவைப்படுது என்கிறார் ஐயா இறை என்பவர். அப்படி பார்த்தால் இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய கோட்பாடுகள் தத்துவங்களை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி நாம் போராடி போராடி முன்னேறி வருகிறோம் என்றால் ஆகப்பெரிய துணிவும் வீரமும் கொண்ட புரட்சிகர இளைஞர்கள் நாம் என்பதை என் தம்பிதங்கள் மனதிலே நீர்த்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார்கள். அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும். இந்த உலகில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை. புரட்சியாளர் செய்வார் என்ன சொல்றான்? சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா? அப்படி இல்லை. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்ங்கிறான். அப்படிதான் நம் சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறோம். எது? அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவு. நீங்களே பாருங்கள், எது ஒன்று சாத்தியத்திலிருந்து பிறந்திருக்கிறது? பருந்தை பார்க்கிறான், அதுபோல விண்ணிலே மானுடன் பறக்க வேண்டும் நினைக்கிறான். இதெல்லாம் சாத்தியமா என்று கருதி இருந்தால் ஆல்பர்ட் ரைட்டும் வில்பர் ரைட்டும் விண்வெளியில் பறந்திருக்க முடியுமா? கப்பலிலே கடலிலே மிதக்கிறான், கப்பலிலே பயணிக்கிறான். அது சாத்தியமா? தேவை. விண்வெளியில் பறக்க தேவை. தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர் கொண்டு பேச வேண்டும், தேவை. தேவை. தொடர்பு கருவி, அலை தொடர்பு கருவி, தொலைத்தொடர்பு கருவி வருகிறது. நான் பேசுவது என் முன்னே அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களுக்கு கேட்க வேண்டும், தேவை. ஒளி வாங்கி வருகிறது. இது சாத்தியமா என்று எண்ணியிருந்தால் வந்திருக்காது. அந்த ஒளியை பெருக்கி கொடுக்க வேண்டும், பல ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒளி பெருக்கி படைக்கப்படுகிறது, தேவை உருவாக்குகிறது. வெறுங்காலோடு நடக்கும்போது கல்லும் முள்ளும் குத்தியது, வெப்பம் சுட்டது, செருப்பு தேவைப்பட்டது, படைத்தான். சாத்தியமா? எண்ணியிருந்தால் வந்திருக்காது. இப்படித்தான் என் உடன் பிறந்தவர்களை ஒவ்வொன்றும், எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான். நாம் முன்வைக்கிற அரசியல் தமிழ் தேசிய இனத்திற்கு, நிலத்திற்கு தேவையா தேவையில்லையா? சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வார்கள் வெல்ல மாட்டார்கள், அது வேறு. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதுதான். தனியா நின்று வென்றுவானா, இது சாத்தியமா, அது இல்ல பேச்சு. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு கச்சி வெட்டி கரை வெட்டியை கட்டிக்கிட்டு பல்ல விளக்கிட்டு தெருவில் தெருவா சுத்துறா மொத்த பேரும்னா இயக்கிறது நாங்க இல்லைன்னா அவன் படுத்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு காசு கொடுத்து படுத்துக்கிறான். பத்து நாளாக சட்டசபையில் சாராயத்தை தவிர எதையும் பேசலை. அது சட்டசபை கிடையாது, சாராய சபை. ஒன்றும் பேசலை. சாராயம் சாராயம் சாராயம்.
அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள். எங்கள் ஐயா துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள். என் மேலே அவருக்கு பேரன்பு, அவர் மேலே எனக்கு பேரன்பு, பெருமதிப்பு, பெரும்பாசம். இதை நான் சொன்னேன்னா அவருக்கு அவரை இனிமேல் போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் இல்லை. சந்திக்கிறோம் ஒரு இடத்துல, எதார்த்தம் பார்த்துட்டா, டேய் போடா வாடா, டேய் வாடா, டேய் நான் கூட என்னமோன்னு நினச்சேன்டா, இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் நீ விடலடா, டேய் நீ விடலடா. அப்புறம் அப்புறம் விட்டுறாதரா, விட்டுறாத அப்படின்னா, நீங்கள்லாம் இருக்கும்போது விட்டுறாத, போயிட்டு வரவா, காத்திருக்காங்க, நான் போகிறேன், என்ன போயிட்டு வரேன், சரி வர்றேன் அப்படி. ஏன்னா எங்கால் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இடம் வேறையாக இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்கள் ஐயா சொல்கிறார் பாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்லை, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக்காக்குறதுக்கு எலி பேஸ்ட்டு கொஞ்சம் கலந்து விடணுங்க. என் தம்பி துறை சொல்கிற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி விதை அரைச்சி போட்டால் ரொம்ப இது அது தப்பாயிரும். அது ஐயா அம்பேத்ராஜன் சொல்கிற மாதிரி மறுதேர்தல் ஆயிரும், இடைத்தேர்தலாக இருக்காது, மறுதேர்தல் ஆயிரும், அது தப்பாயிரும், அது தப்பாயிரும். அது அவர் சொல்கிறாரு பாருங்க. அதனால் அது அவன் இந்த சரக்கில் கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு போகிறான். டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போகிறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போகிறானா அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். சாவி யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும். அதில் இங்கே மதுவிலக்கு, சாராய ஒழிப்பு, கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில் 6 பேர் விஷச்சாராயம் குடித்து ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். இது விவாதத்துக்கு வருது. விவாதத்தில் என்ன? சரக்கில் பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டரில் தான் பிரச்சனை இருக்கு. அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பார்க்குறது இல்லை, தலையை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது வரும்ட்டு. அப்படி இருந்து சில செய்தியெல்லாம் நமக்கு கடத்தி விட்டுறாங்க. பார்த்தா என்னடா தண்ணியில் பிரச்சனையா? அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்கள் தான் சமா பொறுப்பு. சைதாப்பேட்டில் ஒரு தம்பி வந்து 11 வயசு தம்பி இறந்து போகிறான். குடிநீரில் கழிவு நீர் கலந்துருச்சுங்க. இதாங்க திராவிட மாடல், திராவிட ஆட்சியின் சாதனை. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தெருவில் இருக்கிற மக்கள், பெற்றோர்கள் சொல்கிறார்கள், குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாகி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கேருந்து அரசு ஊழியர்கள் 2000 ரூபா கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குருவோம் மருத்துவ சிகிச்சைக்குன்னொன்னே இந்த பேரம் பேசுகிறதுலேயே அவன் இறந்துட்டான். இந்த கொடுமை நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணியில் தான் பிரச்சனைங்கிறாங்க. இப்போ தண்ணீரே விஷமாகிவிட்டது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது சாராயம், கள்ளச்சாராயம், குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுகிறோம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்கள் சொன்ன ஒரு மாற்றம் வரணும்ப்பா, ஒரு மாற்றம் வரணும்ப்பாங்கிறாங்க. அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது? ஒரு கேள்வி, நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம்? மாற்றம் எதில் இருந்து மாற்றம்? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம்? எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து மாற்றம்? இந்த கட்சியின் ஆட்சி முறையில் இருந்து தான் மாற்றம் தேவைப்படுகிறது. எனக்கு முன்பு, நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும், என் முன்னவர்கள் எல்லோரும் இதையே தான் பேசினார்கள், இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள். பேசிவிட்டு எந்த கட்சியிலிருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்டு அதே கட்சிகளிடத்திலே கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது.